guys, welcome back. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நேத்து எப்படி இருந்தது? பரபரன்னு இருந்திருக்கும் எலெக்ஷன் டைம். எக்கச்சக்க பேரு போட்டோஸுங்க, எக்கச்சக்க நியூஸ் எல்லா சேனல்லையும் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இப்படி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, இதுல மை வச்ச மாதிரி ஒரு போட்டோ, இப்படி இப்படின்னு எல்லாரும். இதுல நாங்க யாருக்கு ஓட் பண்ண போறோம்னு சொல்ல மாட்டாங்கல்ல, ஆனா எல்லாரும் இந்த வாட்டி காட்டிட்டாங்க. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ் கோடை பார்த்தாலே நம்ம வந்து நீங்க யாருக்கு கேட்கவே தேவையில்ல, பார்த்தாலே தெரியுது அப்படியே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறையா சம்பவம் நடந்ததுங்க. ஃபஸ்ட்டு காலையில் நான் பார்த்த மொதல் வீடியோவே நேற்று 7 மணிக்கு வாக்குச்சாவடி திறந்தவுடன் முதல் ஆளாக ஓட்டு போட வந்த அஜித் குமார் அப்படின்னு பார்த்தா ஃபுல் ஒயிட் கலரில் கோட்லாம் போட்டு வந்திருக்காரு. அவரை கலாச்சி மீம்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அப்படியே காதை பொத்திட்டு வர்றாரு. அப்புறம் ஓட்டெல்லாம் போட்டு வந்தோடனே இப்போ நீங்கள் தான் அஜித், சும்மா கோவம் வரும் உங்களுக்கு, கற்பனைக்கு இவர் தான் அஜித், இதான் மைக்கு, நீங்கள் இப்போ வெளியே வர்றீங்க. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு வாயில கொண்டு விடுறது, மூக்கு. அவர் வந்து எல்லாரும் நொய் நொய் நொய்னு வர்றாங்களா, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்ப நின்று முறைச்சாரு. அவங்க அப்பயே அடங்கல. எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப நீதான் அஜித் கிட்ட வர்றனோன்னு இப்ப இதெல்லாம் போன் கேமரா. அப்படி அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. கொஞ்ச தூரம் நடந்து வந்தாரு, டக்குன்னு பாக்கெட்ல கை விட்டு அவர் ஒரு போன் எடுத்து அவங்க எல்லாரையும் எப்படி இருக்கு அப்பதான் அவருக்கு கோபம் வந்து இப்படி எல்லாம் பண்றாரு பாருங்க என்று சொல்லாம அவர் மத்தவங்கள போட்டோ எடுத்த ஒரு போட்டோ இருக்கும்ல, அதை எடுத்து அஜித் என்ன மாடல் போன் வச்சிருக்காருன்னு பாரு. ஏடா ஒரு மனுஷன் என்ன சொல்ல வர்றானே புரியறது இல்ல. அவரு நீங்க பண்ணா அப்ப நானும் பண்றேன், உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டலாம்னு எடுத்தா அவர் என்ன மாடல் போன் வச்சிருக்காருன்னு பாரு. சாம்சங்கா ஆர்டர் போடுறான், சாம்சங் ஆர்டர் போடுறான் அப்படின்னு. அதான் அவருக்கு பிடிக்கல தானே, ஏன் செய்யறீங்கன்னா இந்த இடத்துல அவங்கள செலிபிரிட்டியா பார்க்க கூடாது. உங்களை மாதிரி அவங்களும் ஓட்டு போட வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து வாச்சா பூச்சான்னு கத்திட்டு ஐயோ. அதுல அவர் ஏதோ பேசியிருக்காரு போல அங்க யார்கிட்டயோ. அப்ப அவங்க ஏதோ கேட்கும் போது அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. உடனே அதை தூரத்துல இருந்து பார்த்து இவங்க டப்பிங் பண்றாங்க, இப்படி தலையாட்டுறாரு. அப்ப அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு. அவங்க கேட்குறாங்களாம், மாற்றம் தேவையா? இவரு மாற்றம் தேவையில்லை அப்படின்னு, மாற்றம் தேவையில்லை என்று சொன்ன அஜித் நியூஸ் வந்துருச்சு. நீங்க சொல்லுவீங்க சத்தியமா அவர்தான் எங்கேயோ பேட்டி கொடுத்து அவரை அப்படியெல்லாம் கொடுக்கவே அந்த அளவுக்கு தெரியும் தானே, பேசவே வாயை திறக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி அந்த பக்கம் திரும்பி யாருக்கிட்டயோ இப்படி இவங்க எங்க இருந்து மாற்றம் தேவையான அவர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, மாற்றம் தேவையில்லை அப்படின்றாரு. நியூஸ் வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா அஜித் சாரோட மேனேஜர் ஒரு நியூஸ் ரிலீஸ், ஒரு ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்கு. அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைன்னு ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு இது. அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு. சூப்பர் ஸ்டார் வந்து ஓட்டு போடுறாரு, அதை இந்த பக்கம் இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத 2 பேர் பக்கத்துல இருந்தே பார்த்துட்டாங்கன்னு பார்த்தா ஒரு போலீஸ்காரரு சூப்பர் ஸ்டார் இப்படி ஓட்டு போடுறாரு, ஒரு பக்கத்துல அவர் பார்த்துட்டாரு. அதே மாதிரி ஒரு லேடி அங்க வேலை செய்யற, அந்த எலெக்ஷன் பூத்ல வேலை செய்யற ஒரு லேடி வந்து சார் சார் அப்ப நான் பார்த்தேன். அதான் பார்த்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படி பார்க்கலாமா? பார்க்க கூடாது, அது அவரோட உரிமை இல்லையா? அது அப்ப தெரியல. அப்ப நான் பாக்குறாங்க பப்ளிக்கா, அப்புறம் எதுக்கு அந்த இது வச்சிருக்கீங்க? அப்புறம் எக்கச்சக்க குளறுபடிங்க. என்னன்னா சென்னையில இருந்து ஓட்டு போட ஊருக்கு போறவங்களுக்கு வந்து அன்னைக்கு காலையில பஸ்ஸை காணோம். எல்லாரும் சென்னையில ஸ்டக்கு. அதுக்கு சொல்றாங்க, பஸ்ஸை நிறுத்திட்டா எங்களுக்கு ஊருக்கு போக தெரியாதா, எங்களுக்கு இப்போ பஸ் வரணும்னு சண்டை. அங்க வச்சு டிவிக்க பஸ் ஸ்டாப்ல அங்க வச்சு கத்துறாங்க.
சொல்றாங்க பாருங்க, இத்தனை பேர் நிக்கிறோம், ஒரே ஒரு பஸ் நிக்குதுங்க, அப்ப நாங்க எப்படி ஊருக்கு போறது, நாங்க ஓட்டு போடுறது இல்லையா அப்படின்னு. அப்புறம் விஜய் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனுக்கு, நீங்க 6 மணிக்கு முடிக்கிறத 8 மணி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, தூரத்துல இருந்து ஆளுங்க வர்றாங்க. என்னென்னலாம் நடந்துருக்குன்னு பஸ் வந்துச்சா அதுக்கு பிறகு அதான் தெரியல, போனாங்களா டைமுக்கு ஓட்டு போட்டாங்களா தெரியல. பட் ரெக்கார்டா எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் 80% ஓட்டு பதிவாயிருக்கு. வழக்கத்துக்கு மாற நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஓட் பண்றதுக்கு. அப்ப ஏதோ ஒரு நடக்கும். பட் ஸ்டில் எதுவும் ஆரவாரம் பண்ண வேண்டாம், எதுவும் கூச்சல் எல்லாம் போட வேண்டாம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்க வந்த வீடியோவை தாண்டி 6 நிமிஷத்துக்கு நானே பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு எலெக்ஷன் ட்ரால் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இவ்வளோ நாள் அந்த பிரச்சாரம் எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று அந்த எலெக்ஷன் டைமில் நடந்ததுகளை தான் ட்ரால் பண்ண போறாரு. என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் 4 minutes வீடியோ தான். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ தெரியுதுல நீ எதுக்கு 6 நிமிஷம் பேசுறேன்னு. தெரிஞ்சிருச்சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு, வழக்கமா நடக்கிறது தானே. சரி வாங்க, இது ஒரு 4 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வாக்களிப்பு உதயசூரியன். எங்க இப்படி போடலாமா? அது தெரியாம வேற நீங்க நான் வேற தூக்கிட்டு வந்த வீடியோ. இந்த படத்துல வர்ற டயலாக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அதை மட்டும் மியூட் பண்றேன். எங்க பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல இருக்கே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓய் சூரியன், எப்ப வருவீங்க? வராமலாம் விட்டுறாதீங்க. டுமாரோ இஸ் எ வெரி பிக் டே. ஐயோ ஐயா, ரிசல்ட் வரட்டும் ஐயா, ரிசல்ட் எடுக்கணும். சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள், ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டினை ஒரு அழுத்த அழுத்துங்க. சூப்பரா பண்ணிருந்தாரு. ரெடி ஆயிட்டு அப்படின்னு ஒரு கோமலத்துல சொல்றது. சூப்பர் எடிட்டிங். அப்படி ஆக பார்க்க முடியாது. இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க. அவுட்டோசியா சாரி, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு வரேன். வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். முதலாவது ஆளாக 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவர் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து தன்னுடைய வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கிறார். இதுதான் வேணாங்கிறது. நடிகர் அஜித் குமார் வாக்களித்த பின்னர் அளித்த அந்த பேட்டியின் போது அஜித்திடம் மாற்றம் வேண்டுமா என்று கேட்டதற்கு நோ நீட், தேவையில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். நோ நீட் என்று அஜித் பேட்டி அளித்தது நல்ல கருத்து. அது காட்டவே இல்ல. அப்படி இப்ப இருங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத தாண்டி நான் ஒரு கதை சொன்னேன்ல, சூப்பர் ஸ்டார் ஓட்டு போடும்போது 2 பேர் பார்த்தாங்கன்னு. அவங்க 2 பேர் தான். அந்த பக்கத்துல நிக்கிற லேடியும் அவங்களுக்கு பக்கத்துல எல்லாரும் அந்த கூட்டத்தை விளக்குற மாதிரி இருக்கிற அந்த ஒரு போலீஸ்க்கு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நோ நீட், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அப்படியான தகவல் தவறானது என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? இதுல என்னன்னா, இப்ப நம்ம விஜயகாந்த் சாரோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஸ்பை துரந்தரன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நேத்து கமல் சார் ஓட் போட வந்திருக்காரு. வரும்போது அவர்கிட்ட கேட்டுங்க, சார் மாற்றம் வருமானு, வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்காரு. ஆஹா, இவர் தான் அடுத்த ஸ்பை, எல்லா ஸ்பையா வேலை பார்க்குறீங்களா? அவர் யோசிப்பாரு,
ஆமா இப்போ நான் என்ன சொன்னேன், ஏதோ கேட்டீங்க ஏதோ சொன்னேன், எதுக்கு நான் நியூஸை தப்பா போடுறீங்க? மாற்றம் தேவையில்லை அப்படின்னா இதுவே கண்டினியூ ஆகும். அவர் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அப்படியா இருக்காங்க, போடுவா நியூஸை போடுவா. அவரு வளரிட்டாரு. மாற்றம் தேவையில்லை என்று அஜித் கூறவில்லை என மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்துள்ளார். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இப்ப எல்லாம் போறாங்க. புதுசா ஒரு மொபைல் எடுத்திருக்க மச்சான், 13,000 ரூபாடா. தேவர் கேமரா மொபைல். இதுக்கப்புறம் எதிர் பிடிக்கும் போதெல்லாம் சும்மா சக்குன்னு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். விஜய்க்கு அது நடக்கும் பாருங்க, மைக்கால அடிச்சிருவாங்க. பொடிகாடே திணறாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. தாத்தாவும் சப்போர்ட்டா? கொஞ்சம் மாச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன்? 1 2 ட்ரெஸ் கோட் பாரு, ட்ரெஸ் கோட். கோட் வேர்ட் அக்செப்டட். Thank you. இன்னைக்கு எல்லாரும் ஒயிட் அண்ட் ப்ரௌன். அது என்ன கிடைக்குது? முதலமைச்சர், வேட்பாளர். விஜயோட காஸ்டியூம்ல, விஜயோட காஸ்டியூம்ல இது நியூ பொலிட்டிக்கல் காஸ்டியூமா தெரியல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. சார் மாற்றம் வருமா? மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஆட்சி மாறி சொல்றீங்களா? மாவை வச்சு சும்மா ஒரு வாழை வர கட்டி சொல்றேன். ஹம்சா ஹாசனா சிக்கிட்டே வா. வா. நான் வந்து ஓட்டு போட்டேன். ஸோ எல்லாருமே அவங்களோட கடமையை ஆற்றணும். எல்லாரும் உங்கள் கையில் கருப்பு மை வைங்க. ஸோ கருப்பு மை வச்சிங்கன்னா உங்களோட கடமையை ஆற்றலாம் இருக்கும். இதுக்கு நடுவில் நானும் என்னோட படத்தோட பேர் கருப்பு இல்லை. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நிறைய எதிர்பார்த்தோம். நிறைய இருக்கு ஆக்சுவலி. இவர் கொஞ்சம் தான் போட்டிருக்காரு. பட் நேற்று ஃபுல்லாக நம்ம சத்யராஜ் சார் நோன்னாங்க. அவர் கருப்பு சட்டை போட்டு வந்திருந்தார். அப்போ வரும்போது கேட்குறாங்க, சார் உங்கள் குடும்பத்திலேயே சிபிராஜ் வந்து ஒரு விதமான ட்ரெஸ் கோடில் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காரு, அதை பற்றி உங்கள் விளக்கம் என்னென்னு சொல்கிறாரு. இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் தான் வரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது, நானும் போட்டு வந்திருப்பேன். இப்போ நான் கருப்பு போட்டு வந்திருக்கேன்ல அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, நீங்கள் இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு வாயை பிடிங்க, நான் அப்புறம் ஏதாவது சொல்லி வீட்டில் நான் பிரச்சனை இல்லை மாட்டேன், பேசாமல் இருங்க வீட்டில் அதான் அப்படின்ட்டு அவர் கலந்துட்டார். அதுதாங்க ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை. என்ன சண்டைங்கிறது அவ்வளவு. ஏன் யூஸ்வலாக எல்லா எலெக்ஷன் பூத்துலையும் காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். அந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய க்ரௌடு வரும்போது இந்த வாயில் விசில் வச்சுட்டு அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு அரசியல்வாதி, விசில் வர எப்படியா போனது, கத்தியா கத்து. இது வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் சிம்பிள், இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது சரியா? அப்போ நான் யோசிக்கிறேன், விசில் சும்மா ஒரு ஓரத்தில் கிடந்தது, விசிலை பார்த்தா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு. எதுக்கும் விசில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக இப்படி எலெக்ஷன் நியூஸாக போடும்போது நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏய் ராம்ஸ்டிக் ஃபேமிலி அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு டிவிக்கு ஐடிவிக்கு சேனல் பேரை மாற்றிடா. யாரோ ஏதோ நான் வந்து இப்போ போய் தளபதிக்கு ஓட்டு போட போகிறேன், எனக்கு அங்கே ஓட்டுமே இல்லை. எனக்கு 2 பேர் பிடிக்கும், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதில் யார் வந்தாலும் ஓகே தான். பட் இவங்க என்னடான்னா, நீங்கள் 3 பேரும் ரம்ஸ்டிக் ஃபேமிலி பேரை மாற்றிட்டு டிவிக்கு ஐடிவிக்குன்னு பேரை வச்சுக்கிங்க அப்படின்றாரு. வாட் எவர் இட் இஸ், நடக்கணுங்கிறது நடக்கணும். இப்போ இருக்கிறதே கண்டினியூ ஆகணும்னு இருந்தால் அதையும் மாற்ற முடியாது, புதுசாக ஏதாவது வரணும்னா அதையும் மாற்ற முடியாது. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பட் என்ன ரீசனுக்காக நடந்துச்சுன்னு தெரியல. மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க ஓட்டு போடுறதுக்கு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன், நான் சும்மா சொல்கிறேன், நமக்கு தெரியல. அது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்க, பஸ்ஸு பிடிச்செல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நம்ம ஓட்டை எப்படியாவது இங்கே போட்டுருவோம். அது ஏன் இப்ப வரப்போகுது ரம்ஸ்டிக் ஃபேமிலி காரியம் நான் சொல்லிட்டார், மாற்றம் தேவையில்லை. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏதோ நல்லபடியாக எல்லாம் ஓட் போட்டிங்க. இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்து
என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டு ஒன்று தான், போக வேண்டியதுதான். என்ன நடந்தாலும் நம்ம உழைக்கணும். அதை யாரு அவ்வளோ. எலெக்ஷன் வருது, எக்ஸைட் ஆகலாம், ஓட் போடலாம், மாற்றம் வருது, மாற்றம் வரல, எது நடந்தாலும் நம்ம வேலைக்கு போகணும். அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு பூவா. ஸோ அதுதான் நமக்கு மெயின். இது அப்பப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது இப்போ எல்லாரும் ஒரு வேர்டு ஒன்று சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றி விட்டேன், நீங்கள் ஆற்றி விட்டீர்களா அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் உங்கள் கடமையை ஆற்றுங்க. அவ்வளோதான் சொல்கிறது. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.